ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டே இருந்துச்சு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி வீடியோ போடுங்க மேம் வந்துச்சு. ஸோ இன்னொரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் லவ் பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சீக்கிரமாக அதை அப்டேட் பண்ணுறேன். தென் இன்றைக்கி நம்ம தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால ஸோ கண்டினியூஸாக நம்ம வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ரீடிங். ஓகே, டைம்லெஸ் ரீடிங். ஓகே, யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஹீலிங் வேணாலும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களோட பர்சன்ஸ்க்கு இருக்கிற இன்டென்ஷன் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ரோவில் உங்களுக்கும் உங்கள் பர்சன்ஸ்க்கு இருக்கிற இன்டென்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு எடுத்து வைக்கிறோம். ஓகே, Knight of Wands, Four of Pentacles, Queen of Cups, Ten of Cups, Justice, Five of Swords. So bottom of the deck, Four of Cups. Ten of Cups, Eight of Wands, Eight of Swords, Death, Emperor, Four of Wands. Okay, so bottom of the deck, Temperance. Illusion. Okay, Trust, Maturity, Schizophrenia. Okay, Breakthrough, Morality. Okay, Ordinaries, Inner Wounds, Playfulness, Abundance, Harmony, Creativity, Transformation, Innocence. Okay, ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை ஃபஸ்ட் நம்ம என்னென்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது ஓகே, ஸோ நீங்களும் அவங்களும் வந்து செய்கிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் இங்கே நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதை நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்கிறோம். மேபி நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி இங்கே தேர்ட் பார்ட்டியாக இருந்துச்சு, ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தேர்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டோம். இல்லை இங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம தேர்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டோம்.
மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சனோட ஈகோ, ஆட்டிடியூட் அதுதான் டிஸ்டர்பன்ஸாக நம்ம அதையும் தேர்ட் பார்ட்டி தான் சொல்கிறோம். ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு செப்பரேஷன் வருது, அதை தான் நம்ம தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த பர்சனல் ரீடிங்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ரெஸ்னேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா ஒரு நபராகும். ஓகே, அது ஸ்ட்ராங்காக நமக்கு தெரியுது. மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனோட ஒய்ஃப்ஸாக இருக்கலாம். ஓகே, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறோங்க அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது யாருக்கு ரெஸ்லேட் ஆகுன்னு எனக்கு தெரில, பட் தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனு கூட பயங்கரமாக அட்டாச்ட் ஆகும். ஓகே, பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ஒரு பர்சனுங்கிறது லைஃப்பில் கட்டாயம் வேணும். ஏன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ஒரு பர்சனுக்கிட்ட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பயங்கரமாக தேர்ட் பார்ட்டி அப்ரோச் பண்ணியிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி பொறுத்த மட்டும் கொடுக்குற ஒரு ஸ்நேகங்கிறது ட்ரூவான ஒரு ஸ்நேகம். ஓகே, ஏன்னா தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சன்கிட்ட எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு உண்மையான ஸ்நேகம் உண்டு. 24/7 வெயிட்டிங் ஆகும், ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் உங்களோட பர்சன் என்ன அப்படிங்கிற பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் ஆகும், பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர் ஆகும், மணி ஓரியன்ட் பர்சன் ஆகும், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் ஆகும். ஓகே, பக்கா செல்ஃபிஷ். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ரொம்ப ஸ்நேகம் உண்டு. பட் இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு மேலே அந்தளவுக்கு ஸ்நேகம் இருக்கான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பக்கா செல்ஃபிஷ். ஓகே, எனக்கு என்ன தோணும் அப்படின்னா மேபி தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கலாம். ஆக்சுவலி இவர் ட்ரீமர் ஆகும், இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி லைஃப்பில் ஏதோ கோல்ஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ தேர்ட் பார்ட்டியை கொண்டு இந்த ஒரு பர்சனுக்கு பெனிஃபிட் இருக்குது, பக்கா செல்ஃபிஷ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளால ரொம்ப எமோஷனலாக இருக்கும், நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷ்னலி இருக்கும். ஓகே, பட் சம் பீப்புள்ஸ் ப்ராக்டிக்கல் ஆகும், அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் நிற்கிற நேரம் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நான் கால் எடுத்து இந்த ஒரு பர்சனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், எனர்ஜி கொடுக்குறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன யூஸ். அதில் அந்த மாதிரி ஒரு பர்சனை கூட நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சனுக்கு உங்களை விட தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பெனிஃபிட் கிடச்சிட்டு உண்டு. ஓகே, அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா தேர்ட் பார்ட்டிக்கு மேலே இவருக்கு ஒரு பயங்கரமாக ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஃபிசிக்கல் அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் பக்க ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டர்னால தேர்ட் பார்ட்டி ஆக்சுவலி ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த பர்சன் மேலே இருக்கிற ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகமாகும், கனெக்டட் ஆகும். 24/7 எமோஷ்னலி கனெக்டட் தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சன் கூட. ஸோ அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறது, ஒரு பர்சனை தன் பக்கத்தில் தக்க வச்சு நிற்கிறதுக்காக, தன் பக்கத்தில் ஸ்டே பண்ணி வைக்கிறதுக்காக தேர்ட் பார்ட்டி இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியலி இல்லைங்க கெரியர் வைஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஓகே, இல்லைங்க ஃபிசிக்கலி இந்த ஒரு பர்சனை அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கலாம். ஏன்னா தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ஒரு பர்சன் வேணும், ஏன்னா இந்த ஒரு பர்சன்கிட்ட தேர்ட் பார்ட்டி பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு விட்டு. ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி ஸ்நேகம் உண்டான்னு தேர்ட் பார்ட்டிக்கு மாதிரி இவருக்கு ஸ்நேகம் உண்டான்னு கேட்டால் அது எனக்கு ஆக்சுவலாக அது ஸ்நேகமாக எனக்கு சொல்ல தரல, பட் பக்கா ப்ராக்டிக்கல். தேர்ட் பார்ட்டி கொண்டு இவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் அதனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி தேர்ட் பார்ட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க. தென் இன்னொரு விஷயம் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உண்டு, ஃபிசிக்கலி ஒரு அட்ராக்ஷன் உண்டு. தென் இவருக்கு ஃபினான்ஷியலி ஏதாவது இவருக்கு ப்ராஃபிட் உண்டு. ஓகே, லாபம் இருக்குது. ஆக்சுவலி இவரை பொறுத்த மட்டும் எஸ், ஏன்னா தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனை ரொம்ப சேஃபாக பார்த்துக்குது, கேர் பண்ணிக்குது, லவ் பண்ணிக்குது. ஓகே, என்னென்ன வேணுமோ பார்த்து கவனிக்குது. ஸோ இதை விட இவருக்கு ஆக்சுவலி என்ன தேவை லைஃப்பில். ஓகே, ஸோ அதனால் இவர் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஸ்டே பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம், ஸ்டே பண்ணி நிற்கிறாங்க, இன்றைக்கி தேர்ட் பார்ட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பட் உங்கள் பர்சன் அதில் ஹாப்பியான்னு கேட்டால் ஹாப்பி இல்லை. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பார்ட்டியோட காலில் நமக்கு 4 ஆஃப் கப்ஸாக வந்திருக்குது. ஓகே, ஆக்சுவலி அதில் ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, என்ன அப்படின்னா ஆளுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு மேலேயோ இல்லைங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தா அதுலேயும் ஆளுக்கு டோட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஆள் ஆக்சுவலி ஒரு இலூஷனாக இருக்காங்க. ஆளுக்கு இப்போ தேர்ட் பார்ட்டிக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் எனர்ஜி ஆகும். தென் இப்போ நீங்களாக ஒரு ஆஃபர் கொண்டு கொடுத்து அதை வாங்குறதுக்கு ஆள் ரெடி இல்லை, ஆளும் டவுட்டில் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஏன்னா ஆளுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் மேலேயோ ஆப்ஷன்ஸ் மேலேயோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆக்சுவலி. ஆளுக்கு குறைச்சி நாள் எனக்கு ஒரு பீஸ் வேணும், ஒரு காம் வேணும், கொஞ்சம் எனக்கு தனியாக இருக்கணும். ஆளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அதையும் போட்டு மைண்டுக்குள்ளே போட்டு ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு பக்கம் உங்களோட டார்ச்சர் ஒரு பக்கம் அவங்களோட டார்ச்சர்
இவர் ஆக்சுவலி டிஸ்டர்ப் ஆகிட்டு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மைண்டில் ஒரே ஒரு பர்சன் மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பீஸை தான் கொடுக்கும். ஓகே, இப்படி நம்ம 2 ரிலேஷன்ஷிப்பில் தத்தளிக்கும் போது அது நம்மளை மென்டலி ரொம்ப நம்மளை ஹர்ட் ஆக்கும், எமோஷனலி ரொம்ப ஹர்ட் ஆக்கும். ஆக்சுவலி இவருக்கே தெரியும், ஒரு பக்கம் நீங்களும் அவங்க வெயிட்டிங்கில் இருக்கிறீங்கன்னு தெரியும், ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி ரொம்ப கனெக்டடாக இருக்குன்னு தெரியும். இது என்னதான் இவர் ஆக்சுவலி உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்களோட தாட்ஸ் உண்டு, திங்கிங்ஸ் உண்டு. நீங்கள் ஒரு பர்சன் இவருக்காக வெயிட் பண்ணது இவருக்காக தெரியும். ஓகே, ஆக்சுவலி ஓகே, பட் தேர்ட் பார்ட்டி பயங்கரமாக கனெக்ட் ஆகுங்க. தேர்ட் பார்ட்டி நான் என்ன சொல்லி விட்டுட்டு ஓடுவேன்? தேர்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு கனெக்டடில் இருக்குது. இவரை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தேர்ட் பார்ட்டி எல்லாமே கொடுத்து கவனிக்குது. ஓகே, ஸோ அப்போ இவர் ஆக்சுவலி அந்த தாட்ஸு மைண்டுக்குள்ளே போட்டு உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் உங்கள் பக்கம் வரணும், தேர்ட் பார்ட்டியோட தாட் வரக்கூடிய டைமில் தேர்ட் பார்ட்டி பக்கம் நிற்கணும். ஸோ அதுக்கான்னு சொல்லி திங்க் பண்ணக்கூடிய டைமில் டோட்டில் ஆளோட மைண்டில் இருக்க தோட்டம் ஒன்றும் வேண்டாம், ஆளை விட்டுருங்கடா சாமி. ஓகே, தேர்ட் பார்ட்டி வேண்டாம், ஃபோர்த் பார்ட்டி வேண்டாம், ஆளை விட்டுடுங்க. குறைச்சி நாளைக்கு என்ன 2 பேரும் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, எனக்கு தேர்ட் பார்ட்டி வேணும், ஃபோர்த் பார்ட்டி வேணும், எனக்கு பீஸ் ஆக வேணும், எனக்கு அமைதி தான் வேணும் என் லைஃப்பில். ஏன்னா இந்த 2 சுச்சுவேஷன் ஆளை மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உண்டு. ஓகே ஓகே, அது ஆள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு உண்டு. இன்னொரு விஷயத்தில் தேர்ட் பார்ட்டிக்கு ஆக்சுவலி ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி கொடுத்த மாதிரி நமக்கு இங்கே கார்டை வரவே இல்லை. ஓகே, ஏன்னா இவர் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு இவரோட மைண்டில் அப்போ நீங்களும் உண்டு, கன்ஃபியூஸ் ஆகி இவருக்கு இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பர்சன் ரெடி அல்ல. ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகுது, இங்கே குதிக்கிறதுக்கு அங்கே குதிக்கிறதுக்கா. ஓகே, ஸோ அதனால ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டிக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு, பட் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக ஸ்டே பண்ணி நிற்கிறாங்களா இருக்கும். ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாலையும் ப்ராக்டிக்கல் மைண்ட்னாலையும் ஸ்டே பண்ணி நிற்கிறாங்களா இருக்கலாம். பட் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இலூஷன் ஆகும். ஆக்சுவலி அது தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ஒரு லைஃபுங்கிறது ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இது மாயைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி, அதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இவருக்கு. இவரை பொறுத்த மட்டும் தேர்ட் பார்ட்டி விட ரொம்ப என்ன சொல்கிறது, நீ தான் எனக்கு வேணும், நீ இல்லைங்க லைஃப்பில் அது இல்லாதது. ஃபார் எமோஷனல் வைஸ் ஒருத்தவங்க நம்ம பிளாக்மெயில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி இவரை எமோஷனல் வைஸ் பிளாக் பண்ணி அடிக்ட் ஆக்கிட்டு உண்டு. இவர் போகாத ரீதிக்கு இவரை ஸ்டே பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, பட் ஆள் அதில் ஹாப்பின்னு கேட்டால் ஹாப்பி இல்லை, அது அவருக்கு இலூஷன் மாதிரியாக ஃபீல் ஆகுது. இப்போ ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, தேர்ட் பார்ட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ஆளை பொறுத்த மட்டும் ஆளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணி ஆளை அதை மாட்டிட்டு உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கும்போது அது நம்மளை மென்டலி ஃபிசிக்கலி நம்மளை ஹர்ட் ஆக்காது. ஓகே, நம்ம வேறு இதில் நம்ம ஒரு கெரியர்லையோ இல்லைங்க வேறு இதில் நம்ம அதுக்கு மைண்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்படி 2 சுச்சுவேஷனில் மாற்றும் போது மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இவருக்கு. இவரை பொறுத்த மட்டும் இப்போ தேர்ட் பார்ட்டி வேண்டாம், ஃபோர்த் பார்ட்டி வேண்டாம், ஆளை விட்டுடுங்க, எனக்கு ஒரு பீஸ் போதும், எனக்கு லைஃப்பில் நிம்மதின்னு ஒரு விஷயம் இருந்தால் போதும். ஓகே, ஸோ அந்த ஒரு தாட்டில் இப்போ இருக்காங்க. தான் ஆளோட வைப்ரேஷன். பட் ஆளுக்கு ட்ரஸ்ட் உண்டு, எல்லாம் சரியாகும். ஏன்னா ஆள் இப்போ ஒரு இலூஷனில் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா. ஸோ இந்த ஒரு தாட்லேயே ஆள் இருக்காங்க. அதனால் ஆளுக்கு ட்ரஸ்ட் உண்டு. இப்போ லைஃப்பில் ஒரு மோசப்பட்ட ஒரு டைம் ஆகும். இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு கர்மா அனுபவிக்க வேண்டிய ஒரு டைமாக இருக்கலாம், இல்லைங்க நம்ம லைஃப்பில் இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க நம்ம இந்த லெசனை அனுபவிச்சு ஆகணுமா இருக்கலாம். பட் எல்லாம் சரியாகும், ட்ரஸ்ட் உண்டு, நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. ஓகே, ஆக்சுவலி சாரி ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை விட்டுட்டு வந்ததுக்கு இவரே சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் சில பிரேக் தான் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலி ஓகே, நீங்கள் நினைக்கலாம் நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்ட ஹாப்பியாக இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க. நிற்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷனில் நிற்கிறாங்க, தென் ப்ராக்டிக்கலாக ஒரு யூஸ் இருக்குது அதனால நிற்கிறாங்க. பட் மைண்டு கொண்டு ஹார்ட்டு கூட அங்கே நிற்கிறாங்க கேட்டால் இல்லை. ஆக்சுவலி ஸோ ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு இவர் ஆக்சுவலி ரெடியே இல்லை. ஏன்னா இவருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு பக்கம் நீங்கள் ஆக்சுவலி இன்னசென்ஸ் ஆகும், நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகம் பியூரான ஒரு ஸ்நேகமாகும். ஸோ அதனால் ஆள் தடுமாறிட்டு உண்டு. இவர் சொன்னாலும் சொல்லாலும் இவருக்கு தெரியும், இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவருக்கு தெரியும். ஸோ அப்போ தேர்ட் பார்ட்டி இவர் கமிட்மெண்ட் கொடுக்குறதுல அதில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, கொடுக்கல ஆக்சுவலி. ஓகே, ஆக்சுவலி இவர் ஜஸ்டிஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏன்னா சாரி இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அது இவருக்கு தெரியும், நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுன்னு தெரியும், அதனால நீங்கள் ரொம்ப உடஞ்சி போவீங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ அதை நினச்சி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் சுச்சுவேஷன்
தேர்ட் பார்ட்டிக்கிட்டே போய் லெசன் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஓகே, நல்லா ப்ரே பண்ணாங்க இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஒன்று நான் வெளியே வரணும். ஓகே, இதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சன்ஸ்க்குள்ள இன்டென்ஷன். ஒரு இலூஷன்ஸ் மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஓகே, ஹாப்பி இல்லை. ஸோ உங்கள் சைடு கனெக்ஷனில் இப்போ பேலன்ஸ் இல்லை. இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் போய் மாட்டிட்டுனால உங்கள் கனெக்ஷனில் இப்போ பேலன்ஸ் இல்லை. டோன்ட் வரி. ஸோ உங்களோட சைடில் நமக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, இந்த போஸ்டோட நேம்ஸ் பார்ப்பீங்க, கண்டினியூஸாக டேரோ கார்ட் பார்க்குறீங்க, அதை பார்த்து அது நீங்கள் செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஹீல் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் சைனில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. டோன்ட் வரி. ஓகே, ஆக்சுவலி ஏன் உங்கள் சைனில் யூனிவர்ஸ் ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, ஏன் தேர்ட் பார்ட்டிக்கு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பியூரான ஒரு ஆன்மா, இன்னசென்ஸ் கார்டு வந்துட்டு உண்டு. ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் இன்னசென்ஸாக ஆக்சுவலி நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகங்கிறது பியூரான ஒரு ஸ்நேகமாகும். ஸோ நம்மளோட ஆத்மாங்கிறது, நம்மளோட சோலுங்கிறது உண்மையாக இருக்க ஒரு டைமில் ஒட்டுமொத்த வேர்ல்டே நம்மளை எதிர்க்கலாம். ஓகே, சொசைட்டி, ஃபேமிலி, இந்த வேர்ல்டு இருக்கிற ஆல் பீப்புள்ஸ் நம்மளை ஹேட் பண்ணாலும் நம்மளோட சோல் நல்ல ஒரு ஆன்மாவாக இருக்க டைமில் கட்டாயம் அதில் இறைவன் ஒரு சக்தி நம்மளை கையை கொடுத்து காப்பாற்றுறது கட்டாயம் இருக்கும். ஓகே, உலகமே உங்களை வந்து இக்னோர் பண்ணட்டும், உலகமே உங்களை வந்து கேவலப்படுத்தட்டும், அவமானப்படுத்தட்டும், நம்மளோட சோல் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இறைவன் உங்களை காப்பாற்றுவான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு இஸ் அஃப்கோர்ஸ் டெத் ஆகிட்டு, பட் டெத்துங்கிறது ஒரு டெம்பரரி. ஓகே, தென் இதோ ஒரு ரீபேர்த் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன்ஸ் தேர்ட் பார்ட்டி கூட நிற்கலாம். ஓகே, பட் அது ஒரு டெம்பரரி. அது நாட்கள் போக போக சுச்சுவேஷனுங்கிறது சேஞ்ச் ஆகும். ஒரே சுச்சுவேஷன் லைஃப்பில் அவங்க நீடிக்காது. ஓகே, உங்கள் சைடில் ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிட்டு. ஓகே, டெத் ஆகி மேபி 10 months இருக்கலாம், இல்லைங்கி 1 வருஷம் 1 month இருக்கலாம். அக்டோபர் மந்த் திருப்பி டெத் ஆகிக்கலாம் உங்களுக்கு ஒரு ரிலேஷன். ஓகே, ஆக்சுவலி இவர் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டாக்க நிற்கிறாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களோட விஷயத்தில் இவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, இவர் தேர்ட் பார்ட்டி இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு பர்சனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அவங்க மேலே உண்மையான ஸ்நேகம் இருக்குது. நம்ம அவ்வளோ சீக்கிரமாக நம்ம லைஃப்பில் யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஓகே, அப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையான ஸ்நேகம் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இவர் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை, தேர்ட் பார்ட்டியை ஃப்ரீயாக விட்டுட்டு இல்லை, தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு அட்டாச்ட் இல்லை. ஏன்னா இங்கே செல்ஃபிஷ் ப்ராக்டிக்கல், பட் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அட்டாச்ட் உண்டு. இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி. ஏன் அப்படின்னா உங்களோட சோலுங்கிறது பியூரான ஒரு சோல். இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு நல்ல ஆன்மா, இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸ் வெகுலி. ஓகே, ஒரு குழந்தை மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதனால் இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. மேபி நீங்கள் இப்போ லவ் பண்ணுற பர்சன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், பெயிண்டிங் ரொம்ப லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். சில பர்சன்ஸ் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வரக்கூடிய டைமில் பெயிண்டிங் வரைவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இவர் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் மெசேஜ் பண்ணணும்னு உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் உங்களுக்கு 8 ஹவர்ஸ்லையோ 8 வீக்ஸ்லையோ இல்லைங்க 8 டேஸ்லையோ கம்யூனிகேஷன் பாசிபிள். நமக்கு உங்களோட காலையில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் மேபி நீங்கள் நினைக்கலாம் என் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லை. ஓகே, இதை பற்றியான ஒரு விஷயங்கள் மேபி நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் ஒரு பர்சனுக்கு எத்தனையோ தடவை சொல்லி நீங்கள் மனசில் ஆக்கியிருக்கலாம். நீ என்ன ராங்காக புரிஞ்சுட்டா, என்னோட ஸ்நேகங்கிறது ஆத்மார்த்தமான ஸ்நேகம், என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் ஆத்மார்த்தமான ஒரு ஃபீலிங்ஸ் ஆகும். பட் நீ பல தடவை என்ன ராங்காக பல தடவை நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் கடைசி வரைக்கும் இந்த பர்சன் உங்களோட உண்மையான ஸ்நேகத்தாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன் புரிஞ்சுக்கிட்டு இல்லை. பட் டோன்ட் வரி. ஓகே, இவரோட சோல் ஆக்சுவலி சொல்லி மனசிலாக்கி கொடுக்குது. ஓகே, நீங்கள் நேற்று வரைக்கும் உங்களோட சைடில் இருக்க ட்ரூவாக சொல்லும்போது இவர் கலந்து கொடுத்து கேட்கலாம் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு போஸ்டரோட சோல் இந்த ஒரு போஸ்டருக்கு ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து மனசில் நம்ம இன்னர் வாய்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்த விஷயங்கள் இவரோட மைண்டில் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஓகே, இப்போ இந்த ஒரு பர்சன் நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனை மட்டுமே இவங்க பார்த்துருந்தாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் பர்சன் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷன் ஹார்ட்டு கொண்டு யோசிக்கிறாங்க. இந்த ஒரு பர்சனோட ஹார்ட் இவருக்கு சொல்லி மனசிலாக்கி கொடுக்குறது நீங்கிறது இவரோட லைஃப்பில் கட்டாயம் வேணும். ஓகே, இது உனக்கு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆக இந்த ஒரு பர்சன் வேணும்.
ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த பர்சனோட சோல்ங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு சோல். இன்னசென்ட் ஆகும். அதுവർക്ക് சொல்லி മനസ്സിലാക്കി കൊടുക്കുന്നത്. ബട്ട് ആള് ബൗണ്ടറിയൊക്കെ സെറ്റ് பண்ணிട്ടുണ്ട് ഓക്കെ கிட்ட. ஓகே கரண்ட் சிச்சுவேஷனில் ஆள் வந்து ஸ்டக் ஆகிട്ടുണ്ട്. பவுண்டரி செட் பண்ணிട്ടുണ്ട്. ஆக்சுவலி உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணுன்னு ஒரு டிசைர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அபுண்டன்ஸ் வேணும்னு ஒரு ஆசை உண்டு. பட் ஆள் ஸ்டக்கு. காரணம் என்னன்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் மாட்டிட்டு ஒரு இல்யூஷனுக்குள்ளே மாட்டிட்டு வெளியே வர முடியாமல் ஸ்டக் ஆகிട്ടുണ്ട്. இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா இப்போ தேர்ட் பார்ட்டி இவர் ரொம்ப தேர்ட் பார்ட்டிக்கு ஆக்சுவலி இவருக்கு மேலே ரொம்ப அட்டாச் உண்டு. தேர்ட் பார்ட்டி இப்போ ரொம்ப கனெக்டடில் இருக்க ஒரு டைமில் ரொம்ப அட்டாச்சாக இருக்க ஒரு டைமில் உங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவரோட மைண்ட் ஆக்சுவலி ரெடி அல்ல ஆக்சுவலி. ஓகே ஆல்ரெடி அவளை ஹர்ட் ஆகும். தேர்ட் பார்ட்டி கூட போனதை நினச்சி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி கூட ஸ்டே பண்ணதை நினச்சி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஹாப்பி இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை தேர்ட் பார்ட்டி மேலே. ஓகே பட் தேர்ட் பார்ட்டி இந்த போஸ்ட் ஃபிசிக்கலாக ஸ்டே பண்ணி வச்சுட்டு. ஓகே அப்போ இவரோட மைண்டில் என்ன அப்படின்னா இவரோட மைண்ட் ஆக்சுவலி ஓகே இல்லை. ஆக்சுவலி இவர் என்ன ஆல்ரெடி நான் ஹர்ட் ஆகிட்டு. இப்போ நான் இந்த பக்கம் போனால் இன்னும் ஹர்ட் ஆவேன். நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்பீங்க. இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு இவர் வந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு மேலே உங்களுக்கு இருக்காது. நீ ஏன் என்னை விட்டு போன நீங்கள் பல கொஷின்ஸ் நீங்கள் வைப்பீங்களா இருக்கும். ஓகே அதெல்லாம் அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இப்போ ரெடி ஆகலை. அதனால ஆள் ஸ்டக் ஆகிட்டு. அதனால ஆள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறாங்க. சுச்சுவேஷன் ஒன்று இப்போ சரியில்லை ஆக்சுவலி. ஓகே எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. இப்போ சுச்சுவேஷன் ஒன்று மோசமாகும். இப்போ எனக்கு அவங்கள போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலி முடியலை ஆக்சுவலி. ஓகே தப்பு என் மேலே தெரியுது, மிஸ்டேக்ஸ் என் மேலே தெரியுது, எங்கே கொண்டு அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவேன். அந்த ஒரு சுச்சுவேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு உங்கள் சைடில் வந்துருக்குது. ஸோ டோன்ட் வாரி. சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகும். ஓகே உங்களோட ஃபேவரில் சேஞ்ச் ஆகி வரும். உங்கள் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் டிசைன். உங்கள் கூட ஒரு ஹார்மோனி இவருக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. ஓகே ஸோ நமக்கு ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலும் ரீபர்த் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு இருக்குது ரீபர்த். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் செல்ஃப் லோ பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸாக இருக்கிறீங்க. ஓகே கொஞ்சம் செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிங்க. அது நம்ம ரொம்ப இன்னசென்ஸாக இருக்கும்போது அது இன்னசென்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு பர்சன்கிட்ட ஸ்டக் ஆகி நீங்கள் 24/7 அவங்கள பற்றி திங்க் பண்ணி ஒரு 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 போஸ்டரை இப்போ நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுறோம், ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆகிற டைமில் எனி டைம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எப்போ என் லைஃப்பில் இது என்ட்ரி கொடுப்பாங்க, எப்போ எனக்கு கால் பண்ணுவாங்க, எப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க 24/7. ஓகே அவங்கள ஃபேஸ்புக்கில் போய் செக் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாஸை ஃபுல்லாக செக் பண்ணுவீங்க. செக் பண்ணி உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரே தாட் இதுவாக தான் இருக்கும். எப்போ வருவாங்க, எப்போ எனக்கு கால் பண்ணுவாங்க, எப்போ என்ன மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போ என் ஃபீலிங்ஸ் எமோஷனை புரிஞ்சுப்பாங்க. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே எதுவுமே நடக்கலைன்னு சொல்லும்போது அது உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால். ஓகே ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதுங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாங்க ஆக்சுவலி. ஓகே ஸோ மைண்டில் ஒரு தாட் வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாகும். ஓகே ஸோ இங்கே நமக்கு நம்ம உயிரே நமக்கு இங்கே நிரந்தரம் இல்லை. நம்ம இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருப்போம், நமக்கு நிச்சயம் இல்லை ஆக்சுவலி. இங்கே யாருக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தில் நமக்கு உயிரே ஆக்சுவலி நிரந்தரம் இல்லை. நமக்கு எப்போ என்ன நடக்குன்னே தெரியல. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒருத்தவங்களுக்கு கூட போய் அடிக்ட் ஆகி அட்டாச்ட் ஆகி நீ இல்லைங்க லைஃப் இல்லை, நீ இல்லைங்க உலகம் இல்லை, நீ இல்லைங்க நான் வாழ முடியாது. இதுக்கு இந்த அட்டாச்மெண்ட்டு நம்ம லைஃப்பில் எப்போ என்ன நடக்கும் எப்படி இருப்போம் யாருக்குமே தெரியாது. யாரு கூட அட்டாச்ட் ஆகாதுங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஓரளவுக்கு அட்டாச்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால். ஓகே ஒரு டிட்டாச்மெண்ட்டில் நில்லுங்க. நம்ம இங்கே தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம், யாருமே நம்ம கூட வர போகிறது கிடையாது. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸும் ஒவ்வொரு பீப்புள்ஸும் உங்களுக்கு லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்தவங்களாகும். ஆக்சுவலி உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவங்க. ஓகே அது கார்மிக் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம். எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்கிட்ட உங்களுக்கு லெசன் தான் இங்கே கிடைக்கும். நீங்கள் லெசன் தான் லேர்ன் பண்ண வந்திருக்கிறீங்க ஆக்சுவலி. இங்கே இந்த லெசன் லேர்ன் பண்ண வந்த இடத்துல போய் அடிக்ட் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கார்மிக் கண்டிஷனில் இங்கே மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து ஒரு 8 years அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஓகே ஸோ 8 year அக்கௌண்ட் தான். அப்போ அவங்க உங்களுக்கு அந்த கார்மிக் அக்கௌண்ட் நீங்கள் மாட்டி இப்போ லெசன் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் இந்த இடத்துல அட்டாச்ட் ஆகும்போது ரொம்ப அட்டாச்ட் ஆகும்போது உங்களோட 8 இயர்ஸ் இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆக வேண்டிய அக்கௌண்ட்டை நீங்கள் அட்டாச்ட் ஆகி இன்னொரு 10 வருஷம் பிடிச்சு வைக்கிறீங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் இங்கே மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசன் தான் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்திருக்காங்க. ஆக்சுவலி லெசன் லேர்ன் பண்ண வந்த இடத்துல போய் எதுக்கு நமக்கு இந்த அடிக்ஷன், எதுக்கு நமக்கு அட்டாச்மெண்ட்டு இல்லை. அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு உண்மையான ஸ்நேகத்தில் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு லெசன்ஸ் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். எதில் நீங்கள் இங்கே ஓவர் அடிக்ட் ஆகுறீங்க, எதில் நீங்கள் ஓவர் அட்டாச்சாக இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே லெசனே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் யூனிவர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு யூனிவர்ஸ், ஏன்னா யூனிவர்ஸுங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்கே ட்ரூ. ஆக்சுவலி மிச்சம் எல்லோரும் உங்கள் லைஃப்பில் லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்கும் அந்த பீப்புள்ஸு. ஓகே. எந்த அளவுக்கு நீங்கள் யூனிவர்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதா யூனிவர்ஸ் கூட மட்டும் கனெக்ட் ஆகுங்க. ஓகே. ஓகே. ஏன்னா இவங்க உங்களுக்கு லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்தவங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. லவ்வை நீங்கள் லைஃப் லாங் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ யாரு கூட அடிக்ட் ஆகாதுங்க, அட்டாச்ட் ஆகாதுங்க. அப்படியே அட்டாச்ட் ஆகுது இந்த யூனிவர்ஸ் கூட மட்டும் அட்டாச்ட் ஆகுங்க. ஸோ நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் எந்த ப்ராப்ளத்தில் வேணாலும் இருக்கலாம், இல்லைங்க எந்த சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டிட்டு இருக்கலாம், தள்ள போகிற ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கலாம். டோன்ட் வரி. ஓகே. பட் ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் கூட கனெக்டடாக இருங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கட்டாயம் சால்வ் ஆகும். உடனே சால்வ் ஆகிட்டாலும் சால்வ் ஆகும். மேபி உடனே சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. நீங்கள் நினைக்கலாம் நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன் பட் எனக்கு யூனிவர்ஸ் கருணை காட்டவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கட்டாயம் அந்த லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். அப்போ தான் நீங்கள் திருந்துவீங்க. அதனால தான் யூனிவர்ஸ் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. லேர்ன் பண்ணிட்டு வா அப்போ தான் மறுபடியும் நீ இதை தப்பை பண்ண மாட்டேன். சில ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்து ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், கொஞ்ச நாள் நீங்கள் அதில் கிடந்து அழுது விடிச்சு ஒப்பாரி வைப்பீங்க. 2வது ரிலேஷன்ஷிப் வரும், அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க, அதுவும் உங்களை விட்டுட்டு போகும். மறுபடியும் 3வது ரிலேஷன்ஷிப் கண்டினியூஸாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டி நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் தான் லெசன்ஸ் இருக்குது. நீங்களாக அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி எல்லாம் வாழ முடியும்னு ஒரு தாட்டுக்கு என்றைக்கு வரீங்களோ, ஓகே, அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ யாரு கூட கனெக்டடாக இருக்காதுங்க. ஓகே. ரொம்ப இன்னசென்ஸாக இருக்காதுங்க. செல்ஃப் லோ பண்ணுங்க. எப்பவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யாருமே இல்லாட்டாலும் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா நம்ம தனியாக தானே வந்தோம், தனியாக தான் போகிறோம். எதுக்கு அடிக்ஷன், எதுக்கு அட்டாச்மெண்ட்? யாருமே இல்லாட்டாலும் நம்மளால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும். எஸ், நம்ம லைஃப்பில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உங்களோட கெரியர் ஆகும். ஓகே. கெரியர் மட்டும் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட தேவைகளை நம்மளே பார்த்துக்கலாம். செல்ஃப் இண்டிபெண்ட்டுக்கு வந்துருக்கலாம். அதுக்காக நீங்கள் லைஃப்பில் யாரு கூட பேச வேண்டாம், பழக வேண்டாம் சொல்லலை. பேசுங்க, பழங்க, ஹாப்பியாக இருங்க. பட் நோ அட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் இல்லைங்க. நம்மளோட ஹார்ட்டையும் மைண்டையும் இந்த வேர்ல்டில் யாராலும் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு டிட்டாச்மெண்ட் இல்லைங்க. யாருமே பிரேக் பண்ணக்கூடாது. உங்கள் ஹார்ட்டையும் சரி, உங்கள் மைண்டையும் சரி. ஒரு அவேர்னஸோடு இருங்க. ஓகே. யாருமே பிரேக் பண்ண விடாதுங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா ஆடு கொண்டு தலையை வைக்கிற மாதிரி ஆகும். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் போய் அப்படியே நீங்கள் தலையை அங்கே கொண்டு வைக்கிறீங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கணும். ஓகே. உங்களை யாரையுமே வந்து மைண்டையோ ஹோட்டையோ அஃபெக்ட் பண்ண விடாது. உங்களோட எனர்ஜி லெவலில் ஒருத்தவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிற்கிறீங்க, இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர், கேரக்டர், ஆட்டிடியூட் அது உங்களோட எனர்ஜி லெவலில் ஸ்பாயில் பண்ணுது, உங்களை மென்டலி டிப்ரெஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள். ஓகே. உங்களை இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இந்த உலகத்தில் எந்த ஒரு பீப்புள்ஸுமே நீங்கள் ஹர்ட் பண்ண விடாதுங்க. உங்களை ஆக்சுவலி ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நம்மங்கிறது பொக்கிஷன். நம்மளை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஓகே. ப்ராப்ளம்ஸ் வரும், சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். லைஃபே ஒரு சேலஞ்சஸ் ஆகும். ப்ராப்ளம் எப்படி வேணாலும் வரலாம். ஓகே. எந்த பக்கத்தில் பறந்து ப்ராப்ளம் வரலாம். எந்த ப்ராப்ளமே வந்தாலும் அதை நம்ம மைண்டையோ ஹார்ட்டையோ அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு உங்களை நீங்கள் செல்ஃபாக பார்த்துக்கணும். நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆகிறீங்கன்னா அது அஃபெக்ட் ஆகிடும். ஒரு ப்ராப்ளத்தில் போய் ரொம்ப அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப அட்டாச்ட் ஆகிருக்கிறீங்க. ஓகே. இங்கே யூனிவர்ஸ் மட்டும்தான் நிஜம். ஓகே. இங்கே ஃபிசிக்கல் வேர்ல்டு கூட வரக்கூடிய ஒவ்வொரு பீப்புள்ஸும் டெம்பரரியாக. இப்போ அம்மாங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு டெம்பரரி, லைஃப்லாம் நம்ம கூட வரமாட்டாங்க, மண்டே போட்டுற வரைக்கும் வரமாட்டாங்க. புருஷனுங்கிற உறவு கூட அது பாதியில் வந்த உறவு தான். அது எப்போ புட்டுக்கிச்சு போகணும் யாருக்குமே தெரியாது. இந்த அதே மாதிரி குழந்தை குட்டி போய் நீங்கள் பெற்றுக்கிறீங்கன்னா அப்புறம் அதுவும் டெம்பரரி. அவங்களுக்கு ஒரு லைஃப் வரக்கூடிய டைம் நம்மளுக்கு கண்மை தெரியாது. ஆக்சுவலி
வேர்ல்டே ஒரு டெம்பரரி, வேர்ல்டில் வரக்கூடிய ஆல் பீப்புள்ஸ் ஆர் டெம்பரரி. உங்கள் கூட 24 ஹவர்ஸ் கனெக்டடுக்கு யூனிவர்ஸ் மட்டும் தான் நினச்சோம். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் கூட கனெக்டட் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் கூட க்ளோஸாக இருக்கிறீங்களோ, கரெக்டாக யூனிவர்ஸ் உங்களை காப்பாற்றுவாங்க. ஓகே, அதுக்கான ஒரு கைடன்ஸு, அதுக்கான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, பட் யூனிவர்ஸுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் படுற ஸ்ட்ரகிள்ஸ், வலி, வேதனை எல்லாமே தெரியும். பட் உங்களை காப்பாற்ற வரல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக நீங்கள் அந்த லெசன் லேர்ன் பண்ணணும். அதனால தான் யூனிவர்ஸ் அந்த இடத்துல கண்ணை மூடிட்டுருக்காங்க. ஓகே, மனுஷங்களை நம்பாதுங்க, கடவுளை மட்டுமே நம்புங்க. ஏன்னா மனுஷரோட மைண்டு குரங்கு மைண்ட் ஆகும். அது தடுமாறிட்டே இருக்கும். நம்மளே எடுத்துக்கோங்க, இப்போ நமக்கு மார்னிங் ஒரு தாட்டு, ஈவினிங் ஒரு தாட்டு, நம்மளோட மைண்டே இங்கே தடுமாறிட்டு இருக்கு. ஏன்னா இறைவன் படைக்கக்கூடிய டைம்லேயே மனுஷனோட மைண்டு குரங்கு மைண்டு. இன்றைக்கி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, நாளைக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மனுஷரை நம்பி ஏமாந்து போயிடாதுங்க. ட்ரஸ்ட் ஒன்லி யூனிவர்ஸ். ஓகே ஓகே தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 444 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 444. ஓகே, தென் 1010 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 19 important, 13 important. Okay, 13 important. Okay, ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட்டா பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.